ஆக்சுவலா இந்த பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட 3வது ஜெனரேஷன் நான் பண்றது. ஆக்சுவலா எனக்கு இந்த கடை சின்ன வயசுல இருந்து தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸோ இல்ல மத்ததோ அந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இது கண்டிப்பா வாங்கிடும். இதோட பிரைஸ் வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் இந்த கடை ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு இருக்கேன். அந்த கடையில் வந்து ஒரு 6 மாசமா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாழை இலையில பேக் பண்றாங்க, அது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஸோ அதனால நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி இங்கே இருந்தால் வாங்கிட்டு போவேன் ரெகுலராக. ஃபுட்டோட குவாலிட்டிக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு சார். நீங்க எல்லாருமே இங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் வலசரவாக்கம்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் நம்ம எல்லாரும் மறந்த இடியாப்பம், புட்டு போன்ற ட்ரெடிஷ்னல் வகையான ஃபுட்ஸை தான் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 3 தலைமுறையாக வச்சு சேல்ஸ் பண்ணுறதுனால வலசரவாக்கத்துலேயே இந்த கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. இந்த கடையோட பேர் இடியாப்பம் புட்டு. வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த கடை சின்ன வயசுல இருந்து தெரியும். நாங்க எப்பவுமே இந்த கடையில தான் சாப்பிடுவோம். குவாலிட்டியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்க எப்பவுமே வந்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து நீங்க பாருங்க, நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாவும் இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னா புட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். நீங்க எல்லாருமே இங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. இந்த கடை வந்து எங்களுக்கு ஒரு 1.5 வருஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு 1 இயரா தெரியும். இந்த பக்கம் போக்குல வரக்குள்ள இடியாப்பம் தானே, என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் நினைச்சிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு சரி வந்து ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸோ இல்ல மத்ததோ அந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இது கண்டிப்பா வாங்கிடும். இதோட பிரைஸ் வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட கிடைக்கிற அந்த கடலைக்கறி எல்லாம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்ல ஃபுட்டு. இன்னைக்கு வந்து நான் நவராசா புட்டு வாங்கி போறேன். அது என்னன்னா எல்லாமே மிக்சிங், நல்ல குவாலிட்டியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த கடையை பற்றி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்தாக தெரியும். ஃபுட்டு வைஸ், குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கேரளா பேசிக்கலி. ஸோ இங்கே பேச்சுலர் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ஒரு லைக் கோஸ்ட் எஃபிஷியன்ட் கூட தான், ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஸோ அதனால் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி இங்கே இருந்தால் வாங்கிட்டு போவேன் ரெகுலராக. இன்றைக்கி நான் வந்து இடியாப்பம் வாங்கியிருக்கேன். இடியாப்பம் நல்லாயிருக்கும், அது கூட பால் கிடைக்கும். ஸோ எனக்கு மோஸ்ட்லி அதுதான் பிடிக்கும். எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லைக் சின்ன ஒரு கடை தான், பட் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நம்புகிறேன். குட் ஈவினிங். நான் இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து வந்துட்டு இருக்கேன். நாங்கள் இந்த ஏரியா தான். குவாலிட்டி நல்லா இருக்கு, ஹைஜீனிக்காகவும் செய்கிறாங்க. வாழை இலையில பேக் பண்ணுறாங்க, அது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. நம்ம கேட்டக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கம்மியாக அதிகமாக கரெக்டாக போட்டு தராங்க. நாங்கள் ரெகுலராக வாங்குறது வந்து செகப்பரிசி புட்டும், இடியாப்பும், கொண்டக்கடலை இல்லைன்னா தேங்காய் பால். எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இருக்கு. குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அண்டு ப்ராம்ப்ட் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு பை திஸ். அந்த கடையில் வந்து ஒரு 6 மாசமா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். டெய்லி புட்டு, ரெட் ரைஸு, ராகி இந்த மாதிரி. இன்றைக்கி வாங்க போகிறது இடியாப்பம் வாங்க போகிறேன். அவங்களுமே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப லைக் பண்ணுறது. ஃபுட்டோட குவாலிட்டிக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது சார். சாப்பாடு ஒரு ஆளுக்கு சாப்பிட்றது நீட்டாக இருக்குது. ரேட்டு ரீசனபிளாக இருக்குது ரேட்டு. பட் ரொம்ப எல்லாம் லைக் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஹெல்த்தான ஃபுட்டை ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க நாங்கள். வணக்கம் சார். ஆக்சுவலாக என் பேர் கண்ணன்.
நான் பார்த்தீங்கன்னா இப்போ இடியாப்பம் புட்டு கடை சொல்லிட்டு ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோடு வலசரவாக்கம் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் பார்க் ஆப்போசிட்டில் நம்ம கடை வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோட பிஸ்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் இடியாப்பம் புட்டு கடை. இப்போ நம்ம பண்ணுற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பேஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் பண்ணுறோம். ஸ்டீம் ஃபுட்ஸ் தான் பண்ணுறோம். அதுவும் வேறு எதுவும் ஆயிலி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் புட்டு பண்ணுறோம். புட்டில் நிறைய வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். சகப்பரிசி, கோதுமை, ராகி, அதுக்கப்புறம் கம்பு, நாட்டு கம்பு, மக்காச்சோளம், அதில் வெள்ளைச்சோளம் வரும், அது பண்ணுறோம். அது இல்லாமல் நவரச புட்டு சொல்லிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஐட்டம் மிக்ஸ் பண்ண ரெட் ரைஸ் வெரைட்டி இது. இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ண அரிசி வகைகள் இதெல்லாம். இப்போ ரொம்ப நாளாக யாருக்கும் தெரியாமல் இருந்தது. நம்ம வந்து முன்னாடி இதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து புட்டு மாதிரி மட்டும் நம்ம வந்து செஞ்சு கொண்டு வரலான்றது இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 3வது ஜென்ரேஷன் நான் பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்து என்னோட தாத்தா காலத்து தொழில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு சில ட்ரெடிஷ்னல் ட்ரிக்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட மிங்கிள் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மிஷினரிஸ்லாம் போட்டு பண்ணுறது. இந்த எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30க்கு வருவோம், 4:30க்கு புட்டு ரெடி ஆகும். ஒரு 5:45 to 6 o'clock பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரெடி ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா அப் டு வந்து நைட்டு வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் நம்ம கடை ஓப்பனில் தான் சார் இருக்கும். ஒரு 15 days ஒன்ஸ் வந்து ஒரு நாள் நம்ம லீவு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும். அதாவது கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது தான். கஸ்டமருக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமா அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் வந்துட்டு ஸோ கடையிலே மாவு கலக்கிறது, கடையிலே இடியாப்பம் புளியறது, கடையிலே வந்து வேக வச்சு கொடுக்கறது. ஸோ இது இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சைடிஸ் வந்து கடலைக்கறி, அதாவது கருப்பு கொண்டக்கடலை போட்டு குருமா. ஸோ அதுலேயே நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ அதில் தான் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தேங்காய் பால், அது வந்து பார்த்திங்கன்னா கடையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ தேவைக்கு காலியாக அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம் கஸ்டமருக்கு. எப்போவுமே நம்ம இதில் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு 7வது கடை என்னோடது. நாங்கள் வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரோட ஆசீர்வாதத்தோட எல்லோரும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பேசினா நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் வந்து இன்னும் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.